அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ராஜமார்த்தாண்டன். ஊரின் வடகோடியில் அந்த மரம். 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியேதான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதித்திடும் சுட்ட பழங்களை பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தினி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்